வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கு. வாங்கம்மா. நல்லா இருக்குமா? எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா. வாங்கம்மா. மருமகளை குடியில வரலையா? வணக்கம்மா. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்கம்மா. நல்லா வீட்ல நல்லா இருக்காங்க. இருக்காங்களா? நல்லதும்மா. போங்க. அவன மாதிரி சிரிச்சு பேசி உறவு கொண்டாடி சந்தர்ப்பம் வரும்போது என்ன சார் திடீர்னு சிரிக்கிறீங்க? சந்தர்ப்பம் வந்துடுச்சியா? எப்ப சார்? சரசுக்கு வளகாப்பு அன்னைக்கு விக்ரம்பர் அக்காக்கும் தம்பிக்கும் ஒரு ஆப்பு. மாதவா, வரவங்களை கொஞ்சம் பாத்துக்கம்மா, சரியா? சரிங்க ஆண்டி. வாங்க வாங்க. மாதவா, உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், எந்த பிரச்சனையும் பண்ணிடாத. ஏய், ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்க, நீ வேற வந்து வெறுப்பேத்தாத. போயிடுங்க இருந்து போடி. அண்ணா, எப்படின்னு இருக்க? அதான் எதிரிங்க கூட்டத்தோட போய் சேர்ந்துட்டல்ல, வா. வேற வேலை இருந்தா போய் பாரு. வந்துட்டா நலம் விசாரிக்கிறதுக்கு. சுப்பு சார் ஏதாவது கவனிப்பாருல்ல, நீ தான் அதை ஏற்பாடு பண்ணணும். கவலையே படாதீங்க, நான் வாங்கி கொடுத்துறேன். சரி சரி. அடடே, நீங்க தான் சுப்பு சாரோட மச்சின்சியா? இவ்வளவு அழகான மச்சினிச்சு இருக்கிறத சுப்பு சார் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆனா உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்காரு. நீங்க தானே ஸ்கூல் வாசல்ல பொட்டலம் வித்து போலீஸ் கிட்ட அடி வாங்கினது? தேவையா இது? எதுக்கே இதெல்லாம்? சின்ன பொண்ணு எனக்கு மச்சினிச்சு மாதிரிதான். கலாய்ச்சா தப்பே இல்ல. குடிங்க குடிங்க. குப்புற விழுந்தோம் மீசில பண்ணு ஓட்டலன்னு சொல்றாரு அவர். ராஜா, என்ன நீ இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? ஏன்பா, என் அக்கா வளகாப்புக்கு நான் வேலை பார்க்காம யார் பாப்பா? ராஜா, என்ன அப்படியே இந்த கூட்டத்துல ஏதாவது நல்ல பொண்ணா பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ண. டேய், என்னடா? தப்பு இல்ல ராஜா, எங்க வீட்ல என் கல்யாணத்தை பத்தி பேசவும் மாட்றாங்க, கண்டுக்கவும் மாட்றாங்க. அதனால நீயாவது ஹெல்ப் பண்ண. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அங்க ஒரு பொண்ணு இருப்பாரு, ஓகேன்னு பாரு. எங்க எங்க? இத வந்துடுறேன். சரிங்க. இந்த சண்டைக்காரியா? யோ, அண்ணன் அக்காவை கல்யாணம் பண்ணிருக்காப்ல, தம்பி தங்கச்சி கல்யாணம் பண்ண தப்பு இல்லையா? வர 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 வர. இந்தாங்க கூல் ட்ரிங்க்ஸ். மடி, இவன் கொஞ்சம் கோவமா இருக்கான், அவனுக்கு கொடு. கூல் ட்ரிங்க்ஸ். என்ன முறைக்கிறாரு? நீ எனக்கு முறை தானே, முறைச்சா என்ன தப்பு? தோடா, கண்ணு முடியல நோண்டிடுவேன். ஏமா ஏமா அவனை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க? பின்ன என்னென்ன, அவன் ஆளும் தாடியும் பாருங்க, நல்லா ட்ரிம் பண்ணிட்டு ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம்ல. காலேஜ்ல தானே வேலை பாக்குறான், பக்கி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். ஏய், எல்லாம் எங்களுக்கு தெரியும், போடி. ஏய் படா. போடா ராஜா, போடான்னு சொல்லிட்டு போறா. ஏய், இரு இரு இரு, அவ போடான்னு எப்படி சொன்னா அதை நோட் பண்ணியா? கோவமா சொல்லாம சிரிச்சுக்கிட்டே அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு ஏய் போடா அப்படின்னு சொன்னாலே அதை நீ கவனிச்சியா? அப்படியா? ஏன்பா, எனக்கு என்னமோ நீ பேசி பார்த்தா செட் ஆயிருன்னு தோணுது. அப்படிங்கிற? ஆமா, இன்னும் என்னையா தயக்கம், பேசாம ஒண்ணு பண்ணு. அவளும் அவளுக்கு நீ எப்படி இருந்தா பிடிக்குங்கிறத உன்னை பார்த்து கோடு போட்டு காமிச்சிட்டா, அவ சொன்ன மாதிரியே நாளைக்கு அவங்க வீட்டுல போய் நின்னு வையி, அவளை நீ பிக்கப் பண்ணிடலாம். பண்ணலாம். அந்த வீட்ல இருந்து இன்னொரு பொண்ணா? ஏன்? மாதவனை நினைச்சாதான். அட போயா, உங்க அண்ணன் சுப்பு வாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு மாதவனுக்கு பயந்தாரு. நீ என்னையா சைட் அடிக்கிறதுக்கே மாதவனுக்கு பயந்துட்டு இருக்க? நீ உருப்பிட மாதிரிதான். இங்க பாரு, உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. சார தூக்கு, ஒரு பொசிஷன்ல போய் வைப்போம். தூக்கே. பாத்து பாத்து பாத்து.
அண்ணே அண்ணே அடடே அழகா இருக்கீங்க. நீங்க தனியா இருப்பீங்க, நான் வந்து அலங்காரம் எல்லாம் பண்ணி விடலான்னு பார்த்தா நீங்க ரெடியாயே வந்து நிக்கிறீங்க. இந்த அலங்காரம் எல்லாம் உங்க அண்ணா தான் பண்ணி விட்டாரு. ஓஹோ, மாமா டிவில வேலை இல்லைன்னா கைவசம் இன்னொரு தொழில் இருக்கு. நீ வேறம்மா. சரி அண்ணா வாங்க. அண்ணே 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 நில்லுங்க நில்லுங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க டயர்டா இருவீங்க. முன்னாடி 2-3 போட்டோ எடுத்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நில்லுங்க. அண்ணே என்னது சரிங்க. அண்ணி இன்னும் கொஞ்சம் உள்ள வாங்க. அண்ணே வாண்ணே. இப்படி வாங்க. எல்லாம் நல்லா சரிங்க. அண்ணா நல்ல பக்கத்துல வாண்ணே. டைம் ஆச்சு, போலாம் வாங்க. சரி வாங்க வாங்க உள்ள போலாம். வாங்க. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடா? எதுக்கு? ஏன் இது வரைக்கும் நீ ஐஸ்கிரீமே பார்த்தது இல்லையோ? டீசன்சி இல்லாம தின்னுட்டு இருக்க பாரு. நல்ல தொட. இந்தா தொடச்சுக்க. வான் சட்டையை துடைக்கிறதுக்கு நான் எதுக்கு வரணுங்கிறேன்? ஏன் சட்டையில உன் புடவையில என்ன விட அதிகமா பட்டிருக்கு பாரு. தப்பாவே ஸ்லிப் பண்ண மாதிரி இருக்கு. இங்க பாரு, அடுத்தவங்களை குத்தம் சொல்றதுக்கு முன்னாடி நாம ஒழுக்கமா இருக்க மாட்டோம், கொஞ்சம் பாத்துக்கிட்டு சொல்லணும், புரியுதா? கொஞ்சம் அடக்கி சரி சரி, இந்த தொடச்சுக்க தொடச்சுக்க. தொடச்சுக்க. யாரு பாக்கிறதுக்குள்ள தொட. நல்லா இருக்கு. என்ன பண்ணி ஃபங்க்ஷன் இவ்வளவு பெரிய கிராண்டா அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீ பாட்டு ஓரமா நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மா தான். நீங்க போங்க. அட வாப்பா போலாம். இல்ல நீங்க போங்க. ஏப்பா இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏப்பா ஐஸ்கிரீம்லாம் தீர்ந்து போயிரும் போல இருக்கேப்பா. அதுக்கு முன்னேற்பாடு ஏதாவது பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமா, நீ அம்மாவும் எங்க இருந்தீங்க இவ்வளவு நேரம்? ரிசப்ஷன்ல நின்று இருந்தோமே, வரவங்கள வரவே இருக்க வேணாமா? பெரிய மனுஷனா நின்னு நம்ப முடியலையே. நீ அங்கெல்லாம் நிக்க வேண்டாம், நீ என் கூடயே இருந்தீனா ஐஸ்கிரீம் காலியே ஆகாது. வா. சுந்தரி
நல்லா இருக்கணுமா? திவ்யா வா. போமா. ஐயா என்னம்மா? ஆ. திவ்யா செயின் பாடுமா பாடு. எம்மா செயின் 3 பவுன். உனக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு சொல்லி என் பிள்ளை செயின் தான் வாங்கணும்னு சொல்லிட்டா. மச்சான் வாழ்த்துக்கள். பொம்பளை பிள்ளை தான் பிறக்க போகுது. அப்படியே உங்களை மாதிரி சிகப்பா அழகா பிறக்க போகுது. ஆமா ஆமா. எங்க அன்னிக்கு இவரு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறத விட குங்குமப்பூ தானே அதிகமா வாங்கி கொடுக்கறாரு. சுப்பு உன் பேரையே விளங்க வைக்க போறா. இந்தியாவிலே பெரிய ஈபி ஆபீஸ்ல வருவானா பாருங்க. வாழ்த்துறதோட அளவு இல்ல, இப்படியே வாழ்த்துறது. ஒரு ஃப்ளோல வந்துருச்சு மாப்ள. என்ன மாப்ள நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்க? எது எப்படியோ எனக்கு பிறக்க போற பையன் தான் இனிமே எனக்கு உயிர் உலகம் எல்லாமே. நீ என்ன போற போகல அப்படியே பொன் குழந்தைன்னு சொல்லிட்ட. எனக்கு ஆம்பளை குழந்தை தான் பிறக்க போகுது. வேணா பெட்டு கட்டிக்கலாமா? பந்தயம் வச்சுப்போம். மாப்ள நீ தைரியமா வையா. நீ அரிசி மண்டிய வை. அவரு ஈபி ஆபீஸ வைக்கட்டும். யார் ஜெயிக்கிறான்னு பாத்துருவோம். அனி எது எப்படியோ உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு 1 வாரம் முன்னாடியே நான் வந்துருவேன். நான் தான் பக்கத்துல இருந்து உங்களை பார்த்துப்பேன். நீங்க கவலையே படாதீங்க, சரியா? வாங்கம்மா. இந்தம்மா. ஆ. எதுக்குமா இதெல்லாம்? உங்க ஆசீர்வாதம் ஒண்ணு இருந்தாலே போதும் எங்களுக்கு. இங்க பாருப்பா, எனக்கு உரிமை இருக்கு, நான் கொடுக்கறேன். சரசு மாசமா இருக்கிற விஷயம் உனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே முதல்ல எனக்கு தான் தெரியும். அதுவும் இல்லாம என் வீட்டுக்கு நீங்க தனி கொடுத்துற வந்ததுக்கு அப்புறம் தான் சரசு மாசமானா. சரசு, உனக்கு குழந்தை டெலிவரி ஆன உடனே முதல்ல என்கிட்ட தான் கொடுக்கணும். நான் தான் முதல்ல தூக்கணும். சரசு, உனக்காக தான் இந்த ஃபங்க்ஷனே. சந்தோஷமா இல்லாம ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? வயிறு ஏதாவது வலிக்குதா? ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு அம்மா கிடையாது. எத்தனையோ தடவை நீங்க என்ன திட்டிருக்கீங்க. நான் உங்க மேல எரிஞ்செரிஞ்சு விழுந்திருக்கேன். ஆனா நீங்க ஒரு வீட்டு ஓனர் அம்மா அப்படிங்கறதையும் தாண்டி என் மேல பாசமா இருந்திருக்கீங்க. எனக்கு அம்மா இல்லாத குறைய தீர்த்திருக்கீங்க. பல தடவை நீங்க தான் வாய்க்கு ருசியா எந்தெந்த நேரத்துல என்னென்ன சாப்பிடணும்னு பார்த்து செஞ்சு கொடுத்திருக்கீங்க. நான் ஒரு புள்ளத்தச்சி பொண்ணுன்னு என் மேல எவ்வளவோ பரிவு காட்டி எனக்கு எவ்வளவோ பாதுகாப்பா இருந்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ஆனா ஆனா இப்போ சரசு, இப்ப எதுக்கு அழற? இப்ப மட்டும் என்ன ஆயிடுச்சு? ஏமா அழுகுற? ஒண்ணும் இல்லம்மா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் நன்றி. இப்படி நன்றி எல்லாம் சொல்லி என்னை தள்ளி வச்சிடாத.
எனக்குன்னு யார் இருக்காமா? குழந்தையா குட்டியா? உங்க குழந்தைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேம்மா. அது ஓடி ஓடி எங்க வீட்ல வந்து கலாட்டா பண்ணணும். அது என்ன பாட்டின்னு கூப்பிடணுமா? அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையுமா. புள்ள பெத்து என் கையில கொடுத்துருமா. அந்த வீட்டை உங்க பேர்ல எழுதி வச்சிடறம்மா. என்னாச்சுன்னு தெரியலையம்மா, அழுதுட்டே இருக்கலாமா? என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்கம்மா. ஏதோ மனசு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. அக்கா என்ன காச்சு? ஃபங்க்ஷன் நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு. எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? இங்க பாரு, உன் பையன் நல்லபடியா பிறந்து நம்ம பரம்பரைக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்க போறான். இங்க பாரு, நான் தான் வளர்ப்பேன். இப்பவே நான் ரிசர்வ் பண்ணிடுறேன். குழந்தை பிறந்த உடனே நீ என்கிட்ட தான் கொடுத்துடணும். ஓகேவா? அவனை விட்டு நான் பிரியவே மாட்டேன். சரியா? சரி சரசு. இது பிடிங்க. கொடுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் கவிதா. அப்புறம் சரசு, எப்படி இருக்க? ஆமா, புடவை கடையில நேத்து என்ன நடந்துச்சு? என்ன கவிதா, புடவை கடையில் என்ன நடந்துச்சு? இல்ல இல்ல இல்ல, புடவை மாத்த போனாங்களே, அதான் என்ன நடந்துச்சுன்னு சாதாரணமா கேட்டேன். ஓஹோ, புடவை மாத்தியாச்சு. அது இந்த புடவை தான் கவிதா. நல்லா இருக்கா? இப்போ உனக்கு எத்தனை மாசம்? 7.5 மாசம். அப்போ உன் வயித்துல இருக்கிறது 7.5-யா? கவிதா சும்மா தமாஷுக்கு. எப்போ டெலிவரின்னு டாக்டர் சொன்னாங்க? அது தெரியல இன்னும். வயிறு பெருசா இருக்கு, விட்டா இன்னைக்கே டெலிவரி நடந்துரும் போல இருக்கே. ஒரு நிமிஷம். வணக்கம் சார். வாங்க வாங்க வாங்க. கங்க்ராஜ் மேடம், எப்படி இருக்கீங்க? Thank you. வாழ்த்துக்கள்மா. சார், குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனு இதை விட கிராண்டா செய்யணும். நாங்கெல்லாம் வருவோம் சார். பிரியாணி ஐஸ்கிரீம் சாப்பிட வருவோம். கண்டிப்பா பண்ணிடலாம் சார். பிறக்க போறது பையனா பொண்ணா, என்ன பேர் வைக்க போறீங்க? ரெண்டுக்குமே பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். பையன் பிறந்தா சிரஞ்சீவி, பொண்ணு பிறந்தா நித்திய கல்யாணம். சூப்பருங்க சூப்பருங்க. ரெண்டு பேருமே காலத்துக்கு நிலைச்சு நிக்கிற பேரச்சே. சூப்பர் சார். தேங்க்யூ. சாப்பிட்டு தான் போகணும், போயிடாதீங்க. இப்படி வாங்க. நீ சும்மா அட, ரேகா வாமா. நீங்க வாங்கம்மா. விடுடா என்ன. இப்படி வாங்க. மாதவா, கூப்பிட்ட மரியாதைக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ரா.
என்னம்மா ஏதாவது அவஸ்தையா இருக்கா? ஏன் அழுதுகிட்டே இருக்க? இந்த ஃபங்க்ஷனே நீ ஆசைப்பட்டதால உனக்காகத்தானே பண்றோம். அப்புறம் ஏன் அழுற? அம்மா பாருடா. அவளுக்கு சந்தோஷம், ஆனந்த கண்ணீர். குடுமா. மாமா இந்தாங்கக்கா ரேகா மதுவா ஒரு நிமிஷம்.